ஹாய் கைஸ், ஜப்பான் நாட்டினர் நிறைய விஷயங்கள்ல ரொம்பவே உயர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் சில விஷயங்களில் ரொம்பவே கோக்குமாக்க நிறைய தடவை நடந்துப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்களுடைய டிவி கேம் ஷோஸை சொல்லலாம். அவங்களுடைய டிவி கேம் ஷோஸில் பெரும்பாலானது ரொம்ப வியர்டாக முகம் சுளிக்கும் வகையில் தான் இருக்கும். எங்கேருந்துனா இந்த ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்குது, எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான கேம் ஷோஸை தான் அவங்க இப்போ வரைக்குமே நடத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நாம் ஜப்பான் நாட்டினர் நடத்திய வியர்டான மற்றும் ஸ்ட்ரேஞ்சான சில கேம் ஷோஸுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி காமன் மேன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ளோர் ஆஃப் டெத் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு மிகப்பெரிய குழி இருக்கும். அந்த குழிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த குழிக்கு மேலே 3 பில்லரானது நீட்டிட்டு நின்றுட்டு இருக்கும். அந்த பில்லர் மேலே 3 கண்டஸ்டன்ட்ஸ் ஏறி நின்றுட்டு இருப்பாங்க. அதில் யார் கடைசி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி நின்று கடைசியாக கீழே விழுகிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு வினோதம்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு குழி இருக்குன்னு சொன்னால அந்த குழியோட ஆழம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த குழிக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேமை நடத்துகிறவங்க இது வரைக்கும் சொன்னதே இல்லை. எலிவேட்டர் ஸ்லைடு மற்ற கேம் ஷோஸை விட இந்த கேம் ஷோ ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா இதில் மக்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக கலந்துப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் எப்படின்னு தானே கேட்குறீங்க. ரேண்டமாக ஒரு எலிவேட்டரில் போயிட்டு லிஃப்ட்டில் போயிட்டு இவங்க ஒரு ட்ராப் செட் பண்ணிடுவாங்க. மக்கள் எல்லாரும் அதை லிஃப்ட்டு தான் நினச்சி உள்ளே வருவாங்களா. உள்ளே வரும்போது தெரியாதனமாக அதுக்குள்ளே விழுந்துருவாங்க. விழுந்து ஒரு வாட்டர் ஸ்லைடுக்குள்ளே போய் சறுக்கிட்டு வந்து கீழே விழுவாங்க. இதை மக்கள் எல்லாருமே ரசித்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த ஊரில். டேய் மனுஷங்களாடா நீங்கள்லாம், கேவலப்படுத்துறாங்க, துயரப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க. நல்லா இருக்கா? இது நாடாடா? கேண்டி ஆர் நாட் கேண்டி இது ரொம்பவே சிம்பிளான கேம் ஷோ தான். சாக்லேட்டை நிறையா வித்தியாசமான ஷேப்பில் அவங்க பண்ணி வச்சுருவாங்க. ஒரு ஷூ ஷேப்பில் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா உண்மையான ஷூவையும் பக்கத்தில் வச்சுருவாங்க. அவங்க பார்த்தே எது ஷூ எது சாக்லேட்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை கடிச்சு பார்க்கணும். அவங்க உண்மையான ஷூவை கடிச்சிட்டாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்க. சாக்லேட் ஷூவை கடிச்சாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் இவங்க ரொம்பவே வியடா கேவலக்காலமாக, அதான் சொல்கிறேனே, உதாரணத்துக்கே நான் ஷூ சொல்லிட்டேன். இதை விட கேவலமாக என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் ஷேப்பா பண்ணி கொண்டு வந்து சாப்பிட வைப்பாங்க இந்த ஷோல. ஹியூமன் ஸ்லிப் அண்ட் ஸ்லைடு இந்த லிஸ்ட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னா அது இதுதான். இந்த கேம்ல 30க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க உடம்புல எண்ணெயை தடவிட்டு அப்படியே கீழே படுத்துருவாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி படுத்திருக்கிறவங்க மேலே உருண்டி போய் ஃபினிஷ் லைன் அடையிறது தான் இந்த கேமோட ரூல்ஸு. யார் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் லைன் அடைஞ்சிருக்காங்களோ கேமோட முடிவில் அவங்க தான் வின்னர்னு அறிவிப்பாங்க. இந்த மாதிரி கேமு நம்ம ஊரில் வச்சா யார் போய் கலந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? அண்ட் மறக்காம கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிராகன் சேசிங் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பள்ளி வகை உயிரினம்னா அது இந்த கொமோடோ டிராகன் அப்படிங்கிற ஒரு பள்ளி வகை தான். இந்த கொமோடோ டிராகன் உங்களை துரத்திட்டு வந்தால் உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அதையே ஒரு கேமாக ஜாப்பனீஸ் வச்சுருக்காங்கங்க. இந்த கேமில் பொண்ணுங்க அவங்க பின்னாடி ஒரு கரியை கட்டிப்பாங்க. அந்த கரியை துரத்திட்டு அந்த டிராகன் ஆனது ஓடி வரும். அப்படி ஓடி வரும்போது அதிலிருந்து யார் தப்பிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னராமா. டி உயிர் போயிருண்டா, இதையெல்லாமாவடா கேம் ஷோவா நடத்துவீங்க? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பீஸா த்ரோன் இந்த லிஸ்ட்லேயே ரொம்பவே கூலான மற்றும் அசிங்கம் இல்லாத கேம்னா அது இந்த கேம் ஷோ தான் சொல்லலாம். இந்த கேம் ஷோவில் கலந்துக்கிற போட்டியாளர்கள் 2 பால்கனி இருக்கும். ஆப்போசிட் இருக்கும். அதில் ஒரு பால்கனியில் கையில் பீஸாவோட நின்றுட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பால்கனியில் ஒரு மைக்ரோவேவன் வச்சுருப்பாங்க. இங்கிருந்து அந்த பீஸாவை இவங்க தூக்கி வீசி கரெக்டாக அந்த மைக்ரோவேவனுக்குள்ளே போக வைக்கணும். இதுதான் கேமே. இதில் கரெக்டாக உள்ளே போட்டவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதில் குறைவான ஆட்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. இது நல்லா இருக்கேப்பா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. காக்ரோச் ப்ளோவிங் இருக்கிறதுலே மட்டமான கேவலமான அசிங்கமான கேம்னா இதுதான். இந்த கேமில் ஆப்போனண்ட்டாக 2 பேர் கலந்துக்கணும். அந்த 2 பேர் வாயிலுமே ஒரு பைப்பை கொடுத்துருவாங்க. அந்த பைப்புக்குள்ளே ஒரு கரப்பாம்பூச்சியை வச்சுருவாங்க. அந்த கரப்பாம்பூச்சியை ஒருத்தங்களோட வாயில் அவங்க ஊதியே தள்ளணும். யார் ஃபஸ்ட்டே ஒருத்தங்களோட வாயில் ஊதி தள்ளுறாங்களோ அவங்க தான் வின்னராமா. கரப்பாம்பூச்சிலாம் திங்கிறீங்களேடா, எனக்கு சத்தியமாக புரியல. சீனாக்காரன் தான் கொரோனா கொடுத்தான், நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டு போயிடாதீங்க. ட்ரிப் ஸ்பின்னிங் இந்த கேமு ரொம்பவே 18+, எப்படி சொல்கிறதுனே தெரில. அவுத்து பார்க்கறது தான் இந்த கேமு. ஆமாங்க, உண்மையிலேயே ஒரு பொண்ணை நிற்க வச்சிருவாங்க. அந்த பொண்ணோட துணி ஃபுல்லாமே நூலால் ஆனது. அந்த நூல் ஒரு வீலோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த வீலை ஒரு டீம் ஆனது சுத்த அந்த பொண்ணோட துணியானது குறைய ஆரம்பிக்கும். குத்து விளக்கு மாதிரி இருக்கிற பொண்ணை டவலை கட்டி காவரை டான்ஸர் மாதிரி ஆக்கி விட்டுருக்கீங்களே. இப்படி எந்த டீம் ஃபர்ஸ்டா ரொம்ப சீக்கிரமா ஒரு பொண்ணை அவுத்து பார்க்குறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஆமா, பேக் பிரச்சனையோட இவன் பிரச்சனை ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு போல தெரியுதடா.
டேய் என்னடா பண்ணுறீங்க? நம்ம சூந்தி நிறைய கேம்ஸ் வச்சிருக்கு. பார்சிலோனாவா, மார்பிள் த்ரோவா, தில்குஸ், தில்பசன், குண்டி பாப்பா, குஞ்சுச்சுங். அவ்வளோதான் மக்களை, வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் காட்டப்பட்ட எந்த கேம்ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, எந்த கேம்ஸோ ரொம்பவே கேவலமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் காமெண்ட் மென்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை.